மர்மோளே என்னதே கூப்பிட்டியலா? வாங்கிட்ட கொஞ்சம் பேசணும் மர்மோளே, உட்காரு. ஏதே காப்பி கப்ப கொண்டாங்க. இருக்கட்டும் மர்மோளே, நான் தானே காப்பி குடிச்சேன், நானே கழுவிக்கிட்டேன். கொண்டாங்க தே. தே என்னவோ சொல்லணும்னு சொன்னீங்களா? சொல்லுங்க தே, எதனாலும் சொல்லுங்க கேக்கே. மர்மோளே இப்படியே தின்னுபிட்டு இந்த சோப்பாலையும் உட்காந்து எந்திக்கிறது சரியில்லை மர்மோளே. யான் திடீர்னு இப்படி பேசுறியா? இல்ல மர்மோளே, வேலை செய்யாம திங்கிறதுக்கு எனக்கு சரி வரல பாத்துக்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. சின்ன வயசுல நல்ல வேலை செய்வேன் பாத்துக்க. இப்ப நீ வந்த பிறகு வேலையே என்ன செய்யவும் விட மாட்டேங்க. ஏதோ மனசுல வச்சிட்டு சொன்னது மாதிரி இருக்கு. என்ன தே எதனாலும் சொல்லுங்க தே என்கிட்ட. அதுக்கு இல்ல மர்மோளே, வயசானாலும் ஏதாவது ஒரு வேலை இருந்தா, சின்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சோம்னா எனக்கு கொஞ்சம் பொழுதும் போமா, கொஞ்சம் துட்டும் கிடைக்கும். கையில 4 காசு புரண்டா ஏதாவது எனக்கு ஆசைப்பட்டதை வாங்கிக்கிடுவேன், உனக்கும் ஏதாவது வாங்கி தருவேன். அதுக்குதான் சொன்னேன். இதை இனி ஒரு பக்கமும் வேலைக்கு போக வேண்டாதே. அதுக்காக நீங்க வேலைக்கு போக வேண்டாம், நான் போறேன். இந்த 100 நாள் திட்டத்துல வேலைக்கு நிறைய ஆள்களை உடுதாவுள்ள மர்மோளே, அது எப்படி? இதே அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தே. நான் வேணா செஞ்சுக்கிடுவேன், நீங்க செஞ்சுக்கிடுவே தே. பேசாம வீட்டுல இருங்க தே. உள்ள கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கக்கூடிய வழியை பாருங்க. சின்ன பொண்ணு, என்ன புஷ்பக்கோ, வெளியே வா, வெளியே வா. வாரேன் தே. புஷ்பக்கோ கூடுதாவோ என்ன அதுன்னு காட்டிட்டு ஓடியாரேன். இப்போ நானும் வர மர்மோளே. அவ என்ன தேர்தலோட பேசிட்டு இருப்பா, நல்ல நேரமும் போகும். சிம்ரனு, சின்ன பொண்ணை எதுக்கு கூப்பிட்டோம்னா, அங்க போனா கொஞ்சம் நேரம் போகும்ல, நல்ல பேசுவா. சின்ன பொண்ணை கூட்டா அவன் மாமியாரையும் சேர்ந்துல வந்திருக்கா. புஷ்புக்கா எதுக்கு கூப்பிட்ட? சின்ன பொண்ணு ஏன் பேரு புஷ்பாலா, குஷ்புன்னு கூப்பிடுதே. நீ குஷ்பு மருதனமா இருக்க, அதான் என் மருமோ அப்படி கூப்பிடுதா. அப்படியா? நான் குஷ்பு மாதிரியா இருக்கேன், அவ்வளவு அழகாவா இருக்கேன். புஷ்பக்கா என்னத்துக்கு தெருல கிடந்து அலறிட்டு கிடக்க? சின்ன பொண்ணு 100 நாள் வேலைக்கு ஆள் எடுக்கவலாம், வாரியா? 100 நாள் வேலைக்கா? ஏன் அப்படி ஆச்சரியப்படுத சின்ன பொண்ணு? நானும் என் மருமோ அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நான் வாரேன். என்னையும் சேர்த்துக்கிடுங்கம்மா. இதெல்லாம் உங்களுக்கு சரிப்படாது தே. பேசாம வீட்டுல இருங்க, சொன்னா கேளுங்க. மருமோள அதெல்லாம் சரிப்படும் மருமோள, நான் வருவேன். சொன்னா கேட்க மாட்டிய. சரி அப்ப வாங்க. புஷ்பக்கா மண்வெட்டி, அதுக்கப்புறம் மண் அள்ளக்கூடிய சட்டி ஒண்ணுமே எங்ககிட்ட கிடையாது. எங்க வீட்ல 2 இருக்கு சின்ன பொண்ணு, நான் கொண்டு வரேன் உனக்கு. சரி அப்ப ஒரு 8 மணி போல 2 கிளம்பி வந்துருங்க. நேரா ஆக்கிராதியா? சரி இப்ப வீட்டுக்கு போய் கிளம்பி ஓடிறேன். கோயில என்னையா கொண்டு வா, மத்தியானம் வயிறு பசிக்கும் பத்தியா? எல்லாரும் நாங்க மட்டையில ஏதாவது சோறு கொண்டு வருவோம். சரி சிம்ரன் தே, உங்க ஆசை நிறைவேற போகுது, வாங்க போவோம். ஏன் சொர்ணக்கா, உனக்கு எதுக்கு அந்த சோழி? நீ தான் நல்ல வசதி வாய்ப்போட இருக்கேல்ல. வசதி வாய்ப்பு இருந்தாலும் வீட்டுல இருக்க விடுதால்வல, இந்த மர்மோ தொல்லை தாங்க முடியாம தான் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். அடி ஆத்தாடி, உன் மர்ம கூட சண்டையாக்கும். ஆமா பின்ன, நேத்தெல்லாம் சண்டை விடிய சண்டை. ஏ அப்பப்பா, கொசு கடிய கூட தாங்கிடலாம் போல இருக்கு. இந்த மர்மோ கடிய தாங்க முடியலப்பா. சொர்ணக்கா அங்க பாரு, யாரு வரான்னு. அட அநியாயமே, இவ்வளவு வராளுவோ? ஏ பாட்டியம்மா, வேலையை பாருங்க, வாய் பக்காதீங்க. புஷ்பக்கா இதான் மேடமா? ஆமாட்டி, பார்த்தாலே தெரியலையா? கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு ஜம்முன்னு சேர்ல உட்கார்ந்திருக்கவுல, நோட்டை வச்சுக்கிட்டு. இதான் மேடம். நம்ம வர 1/2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கோம். ஆடி அசைஞ்சி என்ன சொல்ல போறாவளோ தெரியலையே. சின்ன பொண்ணு நீ புதுசுல, அதனால நீ கூப்பிடு, ஒண்ணு சொல்ல மாட்டாவோ. மேடம், ஹே புஷ்பாக்கா, வரக்கூடிய நேரமா இது? இப்படி லேட் ஆகி வந்தா நீங்க வேலைக்கே வரண்டா. ஒரு முக்கியமான விஷயம் மேடம், அதான் லேட் ஆகி போச்சு. நாளைல இருந்து லேட்டா வர மாட்டேன், சீக்கிரம் வந்துருவேன். என்ன விஷயம்? அது வந்து என் மாமியாருக்கு வாந்தியும் வைத்தாலையும். சும்மா சொல்லாதீங்க. ஆயா மேடம், சும்மா சொல்ல போறேன். உண்மையிலதான் வாந்தி மட்டும்னாலும் பரவாயில்ல, 2 சியாந்து வேறையா, அதான் என்னால வர முடியல. ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டு 2 குளுக்கோஸ் ஏத்திட்டு தான் இப்ப வரேன். நம்புற மாதிரி இல்லையே. நீங்க நம்பலடா, நான் என்ன மேடம் செய்ய முடியும்? என் பக்கத்துல இருக்காங்கல்ல 3 பேர், அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அட கடவுளே, குஷ்புக்கா நம்மள மாட்டி விட்டுட்டாளே. ஆமா சிம்ரன், உங்களுக்கு ஏன் லேட்? என் மாமியாருக்கு ஒத்த கையும் காலும் அங்க இங்கமா இழுத்துட்டு போச்சா, எண்ணெயெல்லாம் போட்டு தடவி விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. மர்மோள அங்க பாரு. இது எங்க? நேரா பாரு மர்மோள. சின்ன பொண்ணு எப்படி சொல்லி தப்பிச்சேன் பாத்தியா? ஏ புஷ்பக்கா அங்க பாரு, யாரு நிக்கான்னு. அடியே அத்தையா, அத்தை வாயா பழத்துல நிக்க. அத்தைக்கு வயித்தால போகுது, வாயால போகுதா? கலங்க மாதிரி நிக்க. எனக்காட்டி வயித்த புடிங்கிட்டு போறேன்னு சொன்னா உனக்கு தான் வயித்த புடிங்கிட்டு போவோம். எதே மன்னிச்சிருங்க தே. போன வர ஒரு நாள் வாந்தி வயித்தால போச்சு பத்தல, அந்த ஞாபகத்துல சொல்லிட்டே. சொல்ல வெட்டி சொல்லுவேன், சோத்துக்கு உப்புலன்னு சொல்லுவேன். வீட்டுக்கு வரவே இல்ல, என் மோவே வரட்டும், கால கைய ஓடிக்கேன். இந்த மாமியார் கலவி இங்கேயே புறப்பட்டு வந்துச்சு. நான் எங்கேயோ போகுதுன்னு நினைச்சேன், இப்படி நம்மள வசமா மாட்டி விட்டுட்டேன். மறுபோல அங்க பாரு, அடுத்த ஆளு. அடியே வாய பரவாயா, எத்தனை இட்லி போம்புல இருக்கு? 10 இட்லி போம்புல இருக்கு. என்னடி சொன்ன? என்ன 10 கை காலு இழுத்துட்டு போகுதா? என்ன போட்டு தடவி விட்டி? என்ன இன்னைக்கு சிம்ரன் செத்தா. கூண்டோடல நம்ம 2 பேரும் மாமியாரியும் வந்திருக்காள்வா. நம்மட்ட ஒரு வார்த்தை சொன்னாலுவா இங்க போறேன்னு. 2 பேரும் சொல்லி வச்சு ஜோடி பட்டுல வந்திருக்காள்வா. ஆமா குஷ்பக்கா, இப்ப என்ன சொல்லன்னு தெரியலையே. வாய பாரு, பல்ல பாரு, எப்படிலாம் நிக்க என் மாமியாரி. சும்மே டங்கு நாடுவா. இப்ப கேட்கவே வேண்டாம். நம்ம 2 பேரும் இப்படி வசமா சிக்குவோன்னு நான் நினைக்கவே இல்லையேக்கா. எப்படியாவது சமாளி, வேற என்னத்தை செய்ய முடியும்? ஏத்தே நீங்க அங்கிட்டங்க ஒரு வார்த்தை வாரேன்னு சொன்னேலாத்தே, சொல்லவும் இல்ல கொள்ளவும் இல்ல. நான் நீங்க கால் வெளியில அங்க கிடைக்கிய வீட்டுல அப்படி நினைச்சிட்டு சும்மா சொன்னே. ஆமாடி, நான் கை கால் உடைஞ்சி வீட்டுல கிடந்தா உனக்கு சந்தோஷம் தானே? போங்க வீட்லயே மாமியா மருமக சண்டை,
என்ன செல்ல தாயி இங்க மரம் வந்திருக்க? காத்து இங்க வார நோக்கி வீசுது போல இருக்கு. ஆமா சொன்னக்கா, வீட்டுல சும்மா கிடக்க பத்தியா, அதாங்க நோடி வந்து ஒரு 2 3 வேலையை பார்த்தோம்னா கையில துட்டாச்சு ஆரம்பல, அதான் வந்திருக்கேன். இந்த பாரு செல்ல தாயி, எங்க கூட வா. என்ன எங்க கூட வந்தாதான் வேலையெல்லாம் லேசா இருக்கும். வயசான ஆளுகளுக்கு அதிகமா வேலை எல்லாம் கொடுக்க மாட்டாவோ. அப்படியே சரி சரி, நான் உங்க கூட வரேன் இப்போ. இந்த பாரு சின்ன பொண்ணு, என் மாமியா உன் மாமியா காதை கடிக்கா என்னவோ ஏதோ சொல்லி கொடுக்கறதுதான் கூப்பிடுதா. அவ கூட உன் மாமியா கறியை அனுப்பிடாத, நம்ம கூட வச்சுக்கிடுவோம். ஆமா சின்ன பொண்ணு, என் மாமியாரும் குஷ்போக்கா மாமியாரும் சேர்ந்து உன் மாமியார உண்டிலாம் பண்ணி விடுவா. உன் மாமியார் குணத்தையும் மாத்தி விடுவா, பாத்துக்க. செல்ல தாயி, என் மருமக இருக்கல்ல, அவ பொல்லாத்தவா. அவ உன் மருமகிட்ட எனத்தையோ போட்டு கொடுக்க, பாத்துக்க. அவ சொல்லு பேச்சு நீ கேட்டுறாத. என்ன எங்க கூட வந்துரு, உன் மருமக வாவான்னு கூப்பிடுவா. பெயராத பெயராத. சரி சொன்னக்கா, போக மாட்டேன், உன் கூட வரேன். நீ சொல்லு சரிதாக்கா, சின்ன வயசு பிள்ளைகள் கூட நம்ம வேலை பார்க்க முடியுமா? உங்க கூடனா நானும் சரி சமமா வேலை பார்த்துக்கிடுவேன். அப்படி சொல்லு செல்ல தாயி. நான் புதுசாமா நீங்க? ஆமாமா, என் பேர் செல்ல தாயி. என் பேர் சின்ன பொண்ணு மேடம். சரிம்மா, நீங்க போய் வேலையை பாருங்க. சிட்டியை குடிச்சிட்டு உங்களை ஒரு போட்டோ எடுக்க வருவேன். வேலையை பார்க்கணும்னு சும்மா டிமிக்கி கொடுக்க கூடாது. மறுமலை போயிட்டு வரேன். இது எங்க போறியா? சொர்ணக்கா நிக்கலாமா அந்த இடத்துக்கு? அங்கெல்லாம் போக மாட்டதே. சொன்னக்கால மறுமலை சின்ன பிள்ளைகள் கூட சேர்ந்து நான் வேலை பார்க்க முடியாது. என்ன மாதிரி வயசாளி கூட சேர்ந்தா நானும் வேலை பார்க்க முடியும். அதனால அவ கூட நான் போறேன். செல்ல தாயி வா வா வா, இதான் நம்ம இடம். இங்கதான் நம்ம வேலை பார்க்கணும். செல்ல தாயி, மத்தியானத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்க தூக்குவாளில? கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். தலைய கஞ்சி குடிச்சா எப்படி வேலை பார்க்க முடியும்? நல்லா சுடிச்சோர பொங்கி ஓ மருமாட்ட கொடுக்க சொல்ல வேண்டியதுனே. அவன் என்னத்த கொண்டு வந்தா? என் மோவன் வேலைக்கு போனாம்ல, தக்காளி சோறு கிண்டி கொடுத்தா, அதுல கொஞ்சோண்டு மீதி இருந்து அதை வச்சு கொண்டு வந்தா. உனக்கு பழைய கஞ்சி, அவளுக்கு நல்ல சுடு சோறாக்கும் தக்காளி சோறாக்கும். இது என்ன அநியாயமா இருக்கு? முதல்ல அவதான் கஞ்சி கொண்டு வரேன்னு சொன்னா. நான் தான் சொன்னேன், கஞ்சி ஏண்டதா, நீ சுடிச்சோறு தின்னு நீ வளருத பிள்ளை என்ன. மருமா நல்ல விவரமா தான் இருக்கா. கஞ்சி அவ கொண்டு போனா அப்பதானே நீ சொல்லுவே கஞ்சி கொண்டு போண்ட மருமோள. ஏன்டா நீ எந்த சுடிச்சோற கொண்டு போன்னு சொல்லுவே? ஆமா, இப்பதான் புரியுது விஷயம். இதுக்குள்ள இவ்வளவு உள்குத்து இருக்காக்கும். எனக்கு இவ்வளவு நேரம் தெரியாம போச்சே. ஏ பாவி படுபாவி, என்கிட்ட இந்த வயசான காலத்துல பழைய கஞ்சி தள்ளி விட்டுட்டாளே. அவ நல்ல சுடிச்சோற எடுத்துட்டு போயிட்டாளே. இப்பதான் செல்ல தாயி நீ கரெக்டா யோசிக்க. என் மருமோளாவது கையங்காலும் இழுத்துட்டு போகுதுன்னு சொன்ன. இவ மருமா வையால வைத்தால போகுதுன்னு சொன்ன. அதே மாதிரி வா மருமோளும் உனக்கு என்னென்ன உண்டுன்னு சொல்ல போறாளோ எனக்கு தெரியல. போக போக எல்லாம் உனக்கு புரியும். இப்பதான் எல்லாமே எனக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கு. எப்பா என்ன மாதிரி குறுக்கு வலிக்கு. சிம்ரன் சீக்கிரம் வா, நாங்க மண் எடுத்து கொண்டு தட்ட போறோம். வாரே வாரே, நீங்க போங்க. சிம்ரன் உனக்கு என்னாச்சு? சீக்கிரம் தட்டிட்டு ஓடியா எங்க பின்னால. எப்பா என்ன வெயில். புஷ்பாக்கா சாப்பிடுங்க, வயிறு வேற பசிக்கு நேரம் வேற ஆயிட்டு. இந்த 1/4 மணி நேரம் இருக்கு, அது முடிஞ்சோட போய் சாப்பிடலாம். இல்லன்னா மேடம் பார்த்தா யாசி கழிப்பா. புஷ்பக்கா, எனக்கு வயிறு பயங்கரமா கூப்பாடு போடுதுக்கா. வாங்கக்கா சாப்பிடும், அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா. வாங்க போவோம். என் மாமியா கறிய பத்தியா அங்க விஸ்கு விஸ்குன்னு வேலை பார்க்காத. நல்ல பிள்ளை பேரை எடுத்துருவாளோ, கடைசியில் நம்ம தான் கெட்ட பேர் எடுப்போம். அதெல்லாம் பார்த்தா ஒண்ணும் சொல்ல மாட்டாவோ மேடம். நம்ம அந்த மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு போய் உட்காந்துட்டு போவா. சரி வாங்க போவோம். எங்க கஞ்சா கொண்டு வந்திருக்க? நான் சுடிச்சோறு கொண்டு வந்திருக்கேன். எல்லா காய்கறியும் போட்டு தக்காளி சோறு மாதிரி உனக்கு தாரேனக்கா, நீ சாப்பிடுன. வேண்ட சின்ன பொண்ணு, நான் கஞ்சி குடிச்சுக்கிட்டேன். அது நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும் பாத்துக்க. பழைய கஞ்சில கட்டி தயிர், அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா. நல்ல சுள்ளுன்னு நல்ல நாக்குக்கு நல்லா இருக்கும் பாத்துக்க. அப்ப கொஞ்சம் எனக்கு தாங்கக்காத. தாரேன். அப்ப கொஞ்சம் குடிச்சிட்டு தா. யார் அது கஞ்சி குடிக்கும் போது மண்ணில தட்டுனது? சின்ன பொண்ணு திரும்பி பாரு. எத்தே நீங்களா? உங்களுக்கும் கஞ்சி வேணுமா? ஏற்கனவே உங்களுக்கு கஞ்சி தானத்தை கொடுத்து அனுப்பியிருந்தேன். என்னத்தை வாளியெல்லாம் தூக்கி வீசுறியா? மண்டல தான் தூக்கி போட்டேன், கேட்ச் பிடிச்சிட்ட. அடுத்த வாட்டி நீ தப்பிக்க மாட்ட. ஏன் தே திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? மண்டை கண்ட கலந்துட்டா? நல்லதானே வந்தியா வீட்டுல இருந்து? எனக்கு ஒண்ணு மண்டை கலர்ல, உனக்கு தான் மண்டை கலந்துட்டு. எனக்கு வீட்டுல இருந்து வரும்போது பழைய கஞ்சி என் பக்கம் தள்ளி விட்டுட்டு நல்லா சுடிச்சோர கொண்டு வந்துட்டு. என்ன இதே இப்ப கூட பாருங்க, நான் குஷ்பா கட்ட வாங்கி கஞ்சி தான் குடிக்கேன். ஏன் தே இப்படி நினைக்கிய? எனக்கு எல்லாம் தெரியும். என் ஃப்ரெண்டு மாரு எனக்கு சொல்லி தந்துட்டாளுவா. ஓஹோ, இப்பதான் புரியுது. 2 மேனாமினிக்கு பாட்டி மாறு வந்த அவ வேலையா இதெல்லாம்? ஆஹா, என்ன டீ ஆகா வாங்க அந்த வாளியை தட்டி இந்தாங்க தே கேட்ச் பிடிங்க. எப்பா சுவாலி முடிஞ்சு.